ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ முருங்கைக்கீரை பொடியில் நம்ம சூப் பண்ணலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், சட்டி ரொம்ப காஞ்சிடுச்சு. எவர்சில் வருங்கிறதுனால அது அப்படி தான் புகை கிளம்பும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சாதாரண பாத்திரமாக இருந்தால் ஒன்றாகாது. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன அன்னாசி பூவில் ஒரு இதழ், அது மட்டும் போட்டிருக்கேன். அது நல்லா வெடித்ததும் அதில் ஒரு ஸ்பூனு பொடியாக நறுக்கின பூண்டு, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, அதை தட்டியே போட்டுருங்க. இல்லைன்னா பொடியாக நறுக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ 2 ஸ்பூனு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்படி ஒரு கமெண்ட், ஒரு லைக், கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு இது அதையும் போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு தக்காளி, அரை தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய தக்காளிங்கிறதுனால ஒரு அரை தக்காளி நான் கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இது எடுத்துருவோம், அதனால இப்போ பெருசாகவே போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு தனியாத்தூள், மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த வெண்ணெயில் வறுத்துட்டு அது அப்படியே கொஞ்சம் அதில் சாரி இறங்கினாலே போதும். கொஞ்சம் வதங்கினாலே போதும். தக்காளி ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஒரு சிட்டிகை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுட்டு இது கொதிக்கிட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அந்த கீரை பொடி, முருங்கைக்கீரை பொடி, இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு வீடியோ அனுப்புகிறேன். இது முருங்கை பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு அனுப்புகிறேன். இதை 2 ஸ்பூன், இதை சும்மா நீங்கள் டைரெக்டாக அந்த கொதிக்கிற பாத்திரத்தில் போட்டுடலாம். ஆனால் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக சின்ன பவுலில் போடுறேன். போட்டு இது கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்கிறப்பவே நம்ம என்ன செய்யணும், ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு சூப்பு நல்லா திக்காக வேணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோள மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இது ரொம்ப சத்தானது, ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. சாப்பாட்டுக்கு முந்தையும் சரி, காலையோ இல்லை மதியமோ, டின்னருக்கு வேண்டாம், லஞ்சில் மதியம் சாப்பிட்றதுக்கெல்லாம் முன்னாடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பு. இது ரொம்ப சத்து, அயன் சத்து இல்லாதவங்க, ரொம்ப முடி கொட்டுறவங்க, இவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பொடி, முருங்கை பொடி எப்படி செய்யறது, நம்ம பச்சை இலையை போடக்கூடாது. கொஞ்சம் உப்பு, அதுக்கு தகுந்த உப்பு, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நமக்கு சில சமயம் எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்காது. முருங்கை மரம் இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக பறித்து செஞ்சுக்குவாங்க. ஆனால் நம்ம முருங்கை மரம் இல்லாதவங்க அது முருங்கைக்கீரை நிறைய கிடைக்கும்போது, இல்லை ஊர் கிராமத்துக்கெலாம் போனோம்னா அங்கே நிறைய கிடைக்கும். வாங்கி அதை நல்லா வேக வச்சுட்டு காய வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம அப்பப்போ போட்டு குடிச்சிக்கலாம், சூப் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சத்தானது. இதை எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த சோள மாவை கரைச்சி ஊற்றியாச்சு. உங்களுக்கு திக்காக வேணும்னா நிறைய மாவு 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு.
ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். உப்பு இருக்கான்னு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா 2-3 பேர் சாப்பிட்லாம். இதில் வந்து ப்ரெட்டை சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி நெய்யில் பொரித்து இல்லை எண்ணெயில் பொரித்து போட்டும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம கார்ன் பொரித்த கார்ன் விற்கிது, அது கூட வாங்கி போட்டுக்கலாம். இல்லை கார்ன் நம்ம சும்மா வாங்கி வச்சுருந்தோம், அதை பொரித்து எண்ணெயில் போட்டு பொரித்து இதில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக அருமையாக சத்தான ஒரு சூப் உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை கிடைச்சா நிறைய கிடைக்கிறப்ப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்க. இது 2-3 மாதம் வரைக்கும் பவுட்ரு வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ நிறைய கீரை வாங்கினாலும் ஒரு சின்ன குடும்பத்தில் ஒரு கட்டு வாங்கினாலே அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அதை காய வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த கார்ன் பொரிச்சு போடலாம், இல்லை ப்ரெட்டு சின்ன சின்ன க்யூப்பாக பொரித்து அதில் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப